நீ சொல்லு. ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்க? ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஷீட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ஏன் இத்தனை வீடியோ இந்த மேக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஃபேவரட்டான மேக்ஸி அது அன்றைக்கி போட்டிருந்தேன்னா அதனால் கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் செல்ஃப் வீடியோஸ் நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்க்கு க்ராசரி வாங்குறதுக்காக. ஸோ க்ராசரி வாங்கிட்டு அப்படியே ஒரு டின்னர் வ்ளாக் மாதிரி பார்ப்பீங்க. ஸோ வெளியே எங்கேயாவது போகிறேன்னா என்னோடய கோ டு மேக்கப் லுக் என்னென்னா ஒரே ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும். அந்த லிப்ஸ்டிக்கே வந்து லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிப்பேன், ஐஷேடோவும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான். ஒரு பர்ஃப்யூம், இவ்வளோ தான் என்னோடய குட்டி மேக்கப் லுக். அவ்வளோதான். நீட்டாகவும் இருக்கும். ஒரு போனி டெயில் போட்டு கிளம்புனா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து மழை, சரியான மழை நல்லா பேஞ்சு நின்றுருந்துச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்லாம் லாங் ட்ரைவ் போயிட்டு ஏதாவது சூடாக சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை. பட் கல்யாணம் ஆகிடுச்சு, குடும்ப பொண்ணாயாச்சு. ஸோ க்ராசரி தான் ரொம்ப நாளாக பெண்டிங்காக போட்டு இன்றைக்கி போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டிமார்ட்டில் போய் வாங்குகிறேன். மோஸ்ட்லி லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருவோம், பக்கத்தில் கடையிலவே வாங்கிடுவோம். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. இப்போது சரி ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அன்றைக்கி வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சா, ரோடு ஃபுல்லாக தண்ணி. நான் எங்கேயாவது விழுந்து வாரிடுவோம் தான் நினச்சேன். பட் சேஃபாக உள்ளே வந்துட்டோம். அவ்வளோ தண்ணி. இத்தனைக்கும் 2 மணி நேரம் தான் மழை பெஞ்சு. அந்த 2 மணி நேரத்துக்கு பயங்கர தண்ணி. சரி டிமார்ட்டுக்கும் நாங்கள் வந்துட்டோம். உள்ளே போகும்போதே பேக்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த லாக் பண்ணுவாங்களே, அதை லாக் பண்ணிட்டு உள்ளே போனோம். எனக்கு போகும்போதே சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்னால் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல. நான் நிறையா வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். பட் சொன்னனால எனக்கு பயங்கர அப்செட் ஆகிடுச்சு. நான் அப்படியே பாப்பா வச்சுட்டு நின்றுட்டுருந்தேன். ராஜ் தான் இருக்கிற லிஸ்ட்லாம் பார்த்து எடுத்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து டிமார்ட்டில் 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டில் வந்து தனியாக ப்ராண்டும் வச்சுருக்காங்க, அவங்க ஓன் ப்ராண்டும் வச்சுருக்காங்க. லூஸில் இருக்கு இல்லையா, அது நம்ம தான் அளவு பார்த்து எடுக்கணும்ல. இப்போ எனக்கு ஒரு 1 kg வேணும் அப்படின்னா நான் அந்த கவரில் வந்து அந்த மெஷரிங் கப்பில் அளவு இல்லை. அதனால் நான் எனக்கு வந்து ஒரு மனக்கணக்குப்படி நான் எடுத்து போட்டுட்றேன். அது 1 200 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் லைனில் நின்று வெயிட் அந்த லாக் பண்ணுறாங்களே, நான் எடுத்த பொருளை லாக் பண்ணும்போது இல்லை எனக்கு 1 கிலோ போதுன்னா போய் திருப்பி போட்டுட்டு வாங்கங்கிறாங்க. ஸோ லைன் அவ்வளோ நிற்கிது. நான் ஏற்கனவே லைனில் நின்று தான் உள்ளே வந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன்னா, சரி பரவாயில்ல போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகிடும். 1 200 1 300ன்னு. மேபி அந்த மெஷரிங் கப்பில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். மத்தபடி ஓகே, கம்மியாக தான் இருக்குது பொருளெல்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாங்க போனது என்னமோ 10 பொருள் தான். ஆனால் நம்ம இது நல்லாயிருக்கும், இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தோணி எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கிற மாதிரி ஆகிடுது. அரௌண்ட் 3000 தான் நாங்கள் பட்ஜெட் வச்சுட்டு போயிருந்தோம். மோஸ்ட்லி 4000 தான். பார்த்தா 7K வந்துடுச்சு. 2000 எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. நான் வந்து பாப்பாவுக்கு சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் யோசிச்சுட்டே போகல. ஆனால் அங்கே போய் இது வாங்கலாம், அது வாங்கலாம், கொஞ்சம் பிஸ்கெட்ஸு, கொஞ்சம் சாக்லேட்ஸ்னு அது இதுன்னு வாங்கி அரௌண்ட் 7K கிட்ட வந்துடுச்சு. ராஜ் வந்து 2 மாதத்துக்கு நீ மல்லிகை ஜாமான் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் 2 மந்த்ஸ்க்கு வந்து வச்சு ஓட்டணும். எனக்கு வந்து டிமார்ட்க்கு எப்போ போனாலும் மேலே அந்த கண்டெய்னர்ஸ் பார்க்காம நான் வரவே மாட்டேன். ஆனால் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய அழகான கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அழகழகாக காட்டுறாங்க ஆக்சுவலாக. ஆனால் நான் போய் பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து விருகம்பாக்கம், அதனாலேயா என்னன்னு தெரில. பட் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன டின்னர் தான். ராஜும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே வந்திருந்தாங்க. ஸோ அங்கேயே போய் சாப்பிட்லாம், பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டல் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஃபுட்டு நல்லா இருந்தால் ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து அவங்க 2 பேர் ரெகுலராக சாப்பிட்ற ஸ்பாட் போல். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சும் கூட தான், டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிச்சது ஒவ்வொரு டிஷ்ஷாக வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான். பாப்பா வச்சுட்டு சுத்தமாக சாப்பிடவே முடியல. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருந்தா. ஸோ அவளுக்கு பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட்டு சிக்கன் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அதை சாப்பிடவே இல்லை. சிக்கன் நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இல்லை, ரொம்ப மட்டமாகவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நானு, அப்புறம் ஆனியன் தோசை, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் தந்தூரி, இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி ஒரு 4 to 5 டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குன்னு 1000 தான் ஆகிடுச்சு. ஒரு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், பட்ஜெட்டாகவும் இருக்கும். நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கே 1000 தான் ஆயிடுச்சுங்கும்போது ஓகே தான். ஆனால் அந்த நான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் பன்னீர் சிக்கன் மசாலான்னு நினைக்கிறேன். சாரி பட்டர் சிக்கன் மசாலா
அது வந்து நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் செம்ம இருந்துச்சு. எனக்கு அந்த நானும் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தந்தூரி வந்து ஆவரேஜாக இருந்துச்சு. பட் அதில் கொடுத்த மின்ட் அண்ட் மயோ வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த மயோ நாங்கள் திருப்பியும் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டோம். பிரியாணி வந்து அது பிரியாணியா இல்லை என்னன்னு தெரியல, நான் செய்கிற பிரியாணியே நல்லாயிருக்கும் போல். ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அது அப்படியே ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்து ராஜுக்கு வச்சுட்டேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் தான் இன்னொரு தடவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். பாப்பாவுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், ஓரளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சரி, ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ராஜ் வேறு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாங்க இடையில. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட அப்படியே சண்டை போட்டுட்ருக்க மாதிரி அந்த வீடியோவில் கவர் ஆகியிருந்திருக்கும். எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஜீரா மிட்டாய் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது நைராக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஒரு கவரில் மட்டும் அவளுக்கு எடுத்துகிட்டு வந்து போகும்போதெல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்துட்ருந்தேன். டெசர்ட் எதுவுமே சாப்பிடல. ராஜோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு வந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க ஐஸ்கிரீம், அதனால் வெளில வந்திருந்தோம். இந்த மேக்னம் பார்க்கும்போதெல்லாம் தோணும், சின்ன வயசில் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணால் ரொம்ப லக்ஸரியாக இருக்கும், இது நம்ம வாங்கணுமோன்னு தோணும். இப்போ வந்து இந்த 90 ருபீஸ் பெருசாக தெரில, பட் அப்போ ரொம்பவே பெருசாக தெரியும். ஸோ ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான விலாக். பை பை. விலாக் பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.